அண்மைச் செய்தி. நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்தால் தண்டனையை அதிகரிக்கும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்திருத்த மசோதாவை ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்தார். வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கு விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும், நுழைவுத் தேர்வுகளில் திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் 7 ஆண்டு சிறையுடன் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சிகளின் கடும் முழக்கத்திற்கு மத்தியில் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது சட்டத்திருத்த மசோதாவை ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.